ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். சற்று முன்னர் வெளியான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மத்திய அரசினுடைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கான அரசாணையை சற்று முன்னர் மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அரசாணை பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக மத்திய அரசாங்கம் ஒரு புதிய ஓய்வூதிய திட்ட நடைமுறையை கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது யூபிஎஸ் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமானது 1/4/2025 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2004ஆம் ஆண்டுக்கு முன்னர் பணியில் சேர்ந்த அனைவருமே பழைய ஓய்வூதிய திட்டத்திலையும், அதுக்கப்புறம் பணியில் சேர்ந்த அனைவருமே புதிய ஓய்வூதிய திட்டத்திலுமே இருந்து வரது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செஞ்சு மீண்டும் பழைய ஓய்வூதிய முறைக்கே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு அரசு ஊழியர் அமைப்பினர் வந்து தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்தவண்ணமாக இருந்தாங்க. இந்த நிலைமையில் யாருமே எதிர்பார்க்காத வண்ணமாக திடீர்னு ஒரு புதிய யூபிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசாங்கம் முன்மொழிஞ்சிருந்தாங்க. இதற்கான ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே, அதாவது எப்படிப்பட்ட மாதிரியான ஒரு கேல்குலேஷன் இருக்க போது, எந்த மாதிரியான ஓய்வூதியம் கொடுக்க போகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஓரலான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்தாங்களே தவிர ஒரு தெளிவான ப்ரொசீடிங் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதை சற்று முன்னர் இந்திய அரசாங்கத்தினுடைய கெஜெட்லேயே வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் தெரியும். அதாவது சாட்டர்டே இன்றைய தினத்தில் வந்து இதை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் முதல்ல வந்து தெளிவான விளக்கங்களை ஹிந்திலையும் அதனை தொடர்ந்து ஆங்கிலத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் முக்கியமான சாராம்சங்களை மட்டும் நம்ம ஓரளவு பார்த்தலாம், சரிங்களா? ஸோ இதில் குறைந்தபட்சமாக ஒரு அரசு ஊழியர் 25 ஆண்டுகள் பணிபுரிந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்துட்டு முழு பென்ஷன் பெறுவதற்கு தகுதியுடையவர் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த பழைய, அதாவது இது தொடர்பான அறிவிப்பு வரும்போதே ஓரளவுக்கு ஓரலான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா, அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 வருடம் ஒருத்தர் பணிபுரிந்தார் அப்படின்னா அவருடைய கடைசி 12 மாத கால அந்த பேசிக் பெயினுடைய அந்த சராசரி இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து 50% அவருக்கு வந்துட்டு ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் குறைந்தபட்சம் பென்ஷனாக ஒரு 10,000 பெறுவதற்கு அவர் குறைந்தபட்சமாக ஒரு 10 ஆண்டுகளாவது பணிபுரிஞ்சிருக்கும். ஒரு 10 ஆண்டுகள் பணிபுரிஞ்ச ஒருத்தருக்கு மிக குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 10,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் அதுக்கடுத்து எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காரோ அதை பேஸ் பண்ணி அவருடைய அந்த ஓய்வூதியமானது உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் இப்போ எப்படி என்பிஎஸ்ல 10% அண்ட் 14% இந்த மாதிரியான ஒரு ரேஷியோவில் 10% அரசு ஊழியரும் அதே போல் 14% கவர்மெண்ட்டும் அதாவது பே பண்ணுறாங்க இல்லையா, அதே போல் இந்த யூபிஎஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனாக 10%, அதாவது பேசிக் பே மற்றும் டிஏ 10%, அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் அதே 10% பேசிக் பே ப்ளஸ் டிஏ 10% இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அடிஷனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷால் ப்ரொவைட் அன் அடிஷனல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன் எஸ்டிமேட்டட் 8.5%, அதாவது 10% சேர்த்து அடிஷனலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடுதலாக 8.5% இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இதில் நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இல்லஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு ஊழியர் வந்துட்டு குறிப்பிட்ட காலம் பணிபுரிந்திருந்தாலும் எவ்வளோ கிடைக்கும், அந்த மாதிரி ஃபுல் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ தற்பொழுது ஓரளவு மேலோட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னும் ஜஸ்ட் நவ் தான் வந்து வெளியே இருக்குது. நம்ம இன்னும் முழுமையாகவே படித்து அதுக்கப்புறமா இதில் யாருக்கு எவ்வளோ இருக்கும் இந்த மாதிரி உங்களோட சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக விடை கிடைக்கும். அண்ட் முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த பிடித்தம் செய்யக்கூடிய தொகை வந்துட்டு எந்த அடிப்படையில் ஒரு அரசு ஊழியருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் லம்சம் அமௌண்ட் அப்படின்ற விஷயத்தை ஏற்கனவே பேசியிருந்தாங்க. ஸோ 25 ஆண்டுகள் பணிபுரிந்த அல்லது 25 ஆண்டுகள் பணி முடித்து அந்த விஆர்எஸ் கொடுத்த அந்த அரசு ஊழியருக்கு வந்துட்டு அவருடைய பேசிக் பே ப்ளஸ் டிஎஃப் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 45,000 ரூபாய் தற்போதைய பேசிக் பே, அவர் ஓய்வு பெறக்கூடிய சமயத்தில் 53% டிஏ அப்படின்னா வந்துட்டு மொத்தமாக சேர்த்து 68,850 ரூபாய் வருது. இதை 10ஆல் வகுத்து இன்ட்டு எல்ன்ற இடத்துல எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் எத்தனை 6 மாத காலம் பணிபுரிந்திருக்கார். உதாரணத்துக்கு அவர் 25 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார் இல்லையா, அப்போ ஒரு ஆண்டுக்கு 6 மாத காலம் வீதமாக மொத்தமாக வருவது 50 6 மாத காலங்கள் பணிபுரிந்திருப்பார் இல்லையா, அதை கால்குலேஷன் பண்ணி மொத்த தொகையை வந்துட்டு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு 3,44,250 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசு ஊழியனுடைய பங்கு 10%, அதே போல் கவர்மெண்ட்டுடைய பங்கு 10%. இதை கால்குலேட் பண்ணிட்டு மொத்தமாகவே வெறும் 3,50,000 லட்சம் ரூபாய் 25 வயசுக்கு அப்புறம் கிடைக்கிது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அரசு ஊழியர் பார்க்குறாங்க. ஸோ இதுதான், அதாவது கவர்மெண்ட் இந்த யூபிஎஸ்னுடைய ஸ்கீம் முன்மொழியும் போது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்பொழுது அதற்கான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.